ஏ லக்கி ஷூ கிடைச்சதா? அப்பா கிட்ட நைட் கேட்டு பார்த்தனா. என்ன சொன்னா? போதார்ல தூக்கி போட்டதா சொன்னாருனா. அங்க போய் தேடி பார்த்தா உங்க ஷூ கிடைக்கலனா. இந்த ஷூ தான கிடைச்சது. டேய் வேற ஒருத்தன் போட்ட ஷூவை நான் போடணுமா? அண்ணா ப்ளீஸ் நான் அதை போட்டு பாருங்கண்ணா, எனக்காக போட்டு பாருங்கண்ணா. எங்க தெரியும் அதெல்லாம் முடியாது. என் லக்கி ஷூ தான் எனக்கு வேணும். இல்லனா ஜீப் எடுத்து கடைக்குள்ள விட்டுறேன். பாப்பா நான் யாரா அவன்? என்ன பிரச்சனையா சொல்லு, அவன் முடிய கொளுத்தி விட்டுறேன். முடி கொளுத்திடுவியா? இவனுங்க வேற ஏய் போங்கடா. கொரோனா லீவ்ல இவனுங்க எங்க போறானுங்க? அண்ணா நீங்க போடுங்கண்ணா. என்ன ஆளை வச்சு மிரட்டுறியா? இந்த ஷூவை போட்டு பாருங்கண்ணா, உங்களுக்கு லக்கி அடிக்கும். அதெல்லாம் முடியாது. என் ஷூ எனக்கு வேணும். இனிமே உங்க ரேஞ்சே வேறண்ணே. ஷூவை போட்டு பாருங்கண்ணே. ரொம்ப ஒரு புத்துறாளே. போட்டுதான் பாருங்களேன். சரி உனக்காக ஒரு முறை போடுறேன். குனிய முடியாது, நீ தான் சூலேஸ் கட்டணும். முதலாளி அதான் போட்டேனப்பா. ஹலோ டேய் மாறி, ஆ ரொம்ப நாளா பெரிய வேலை கொடுன்னு கேட்டுருந்தல்ல? ஆமா ஆமா. அந்த பூந்தமல்லி கணேஷ் நான் போடுறேன். போட்டுறாவா? என்னாச்சுன்னு இருமா. ஹலோ டேய் அதுக்கு நான் வேலை அமைச்சிக்கிறேன். நீ அக்காவுக்கு போய் தக்காளி வாங்கி கொடுத்துரு, அப்படியே கொத்தமல்லி வாங்கி கொடுத்துரு. நான் சொல்றதுக்கெல்லாம் போடுங்கண்ணே. என்னென்ன யோசிக்கிறீங்க? போடுங்கண்ணே. போட்டு பாப்பா. ஹலோ ஏய் மாறி, அவன் வேலைக்கு ஆக மாட்டான். உனக்கு நேரம் நல்லா இருக்குது, நீயே போட்டு வந்துரு போய். இன்னிலேருந்து நீ ஐட்டங்காரன்டா. இன்னிலேருந்து நான் ஐட்டங்காரனா? ஆமாண்டா, இனிமே பூந்தமல்லி உந்து. ஏதாவது லக்கி வச்சு தானே? ஆமா இந்த ஷூ எங்க இருந்து மாத்த? அந்த பஜார்ல இருந்து எடுத்தானே. ஒருவேளை இந்த ஷூ தான் என் சூழ்நிலையை மாத்திடுச்சா? நம்பவே முடியல. பாப்பா ரொம்ப தேங்க்ஸ். கொத்தமல்லி தக்காளி வாங்கி கொடுத்த எண்ணெய் இந்த ஷூ பெரிய இறங்குண்ணா. மட்டை பண்ண வேண்டிய இடம் வந்துச்சு. நல்லா கூழ குடிச்சிட்டு கோட்டை விட்டு தூக்கி நிற்கிறது. டேய் இறங்கடா. டேய் சாமி படம் இங்கே இருக்கு, இங்கே கட் பண்ண காட்டுறா. நாடி சட்னி வச்சிருக்கிற மூஞ்சி மாதிரி. பசிக்கு நிம்மதியா சாப்பிட முடியாம உண்டா? என்னது இது? டேய் நல்லா தாண்டா வச்சிருக்கிறா. பொண்டாட்டிகளை டார்ச்சர் பண்ணாதீங்கடா. ரசத்துல விஷத்தை கலந்துருவாங்க ஈஸியா. அங்க என்ன தனியா பண்ணா தின்னுக்கிற? சீக்கிரமா பூஜை போட்டு வேலைய ஆரம்பிக்கலாம். இந்த ஏரியால சட்னில அடிக்கிறானுங்கடா. கொளுத்துறா. மட்டையோ மட்டை, முதல் மட்டை, எங்க அண்ணன் கையால மட்டை. வெட்டுற வெட்டுல கை காலெல்லாம் துண்டாகணும். இந்த மட்டைக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான் ட்ரெண்ட் ஆகணும். காட் பிளஸ். எடுத்துக்கங்க. டேய் பொருளேறா. அவனை எப்படி துடிக்க வைக்கிற மாட்டோம் பார். டேய் எப்படா வருவான் அவன்? ரெகுலரா வாக்கிங் போற டைம் தான். இப்போ வந்துருவான் பாரு. தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கை வாங்கம்மா வாங்க. தக்காளி நான் பாயசல நாம பத்தினீங்க. சாப்பிடுறா. இவ்வளோ நேரம் ஆயும் வர மாட்டானேடா அவன். நாயெல்லாம் கொலைக்குது. டேய் வாயா இருந்தா ஏன்டா வேலைக்கு வரீங்க? வரான்டா டேய். நான் சொன்ன இடத்துல பேக் வச்சுட்டு போட. நான் அப்படியே லெஃப்ட்லேயே போய் அந்த கார் சந்தில் புந்து அவனை வெட்டிடுறேன். வரான் இரு. வா ரெடியாருங்க வாடா வா. அவனை என் கையால் தான்டா உனக்கு சாவு. யாரா அவன்? நம்ம செய்ய வேண்டியது இவன் செய்யறான். ஆடா டேய் நான் என்னடா இங்க இருக்கிறேன்? கணேசனை எவனோ போட்டான்டா. ஏரியாக்குள்ள இப்பதான் வந்துக்கிறோம், அதுக்குள்ள கணேசனை போட்டாராம். சி இறங்குன. இல்லடா எவனோ போட்டான்டா. இறங்குன. ஏய் இப்பதான் வந்து அவன் ஏரியாக்கே. இறங்க. எப்படி புரிய வைக்கிறது?
என்னடி சட்னி வச்சிருக்கிற மூஞ்சி பாரு பசிக்கு நிம்மதியா சாப்பிட முடியாம விட்டேன் முன்னாடி நடந்த மாதிரியே இருக்குது. நோ சீக்கிரம் வா, பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒரு குழப்பமா இருக்குடா. பூஜை பண்ணிட்டு பொருளை சீக்கிரம் குடுறா. மட்டையோ மட்டை, முதல் மட்டை, அன்னங்கையால மட்டை, வெற்ற வெட்டில கை கால் துண்டாகணும், அண்ணன் தான் ட்ரெண்ட் ஆகணும். எடுத்துக்கண்ணே. இவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு. ஸ்டார்ட். ஐயா என்ன இவரு என்னடா அவன்? என்ன யோசிச்சுனுக்கிற? டக்குன்னு போ. இல்ல வா அங்க நில்லு. போய் வா, வந்துட போறான். போனா நான் இந்த ஏரியாவோட கிங்கே நீதான். ஓ இதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்காய் வாங்கம்மா வாங்க. ஆஃப் பண்றா. தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்காய் வாங்கம்மா வாங்க. கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? இப்போ கணேசன் நம்ம கையால சாக மாட்டான். இப்ப பாரு, அவன் ப்ளூ கலர் சட்டை போட்டுன்னு வருவான் பாரு. டேய் வாயா இருந்தா ஏன்டா வேலைக்கு வரீங்க? ஆமாண்ணே வரானே. நான் சொன்ன இடத்துல பேக் வச்சுட்டு போடா. இப்ப கார் விட்டு அவன் விட்டுவான் பாரு. சரி. சொன்னல நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ல. வண்டி ஏன் உம்முன்னு வர? எப்பயாவது ஏதாவது பேசிட்டு தானே வருவ? இல்லடா, இப்ப நடந்ததெல்லாம் அப்படியே ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்குடா. எனக்கு கூட தான் போன வாரம் உன்னை போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நான் யோசிச்சு நகரேன். நல்லா புழுதி குப்பம் புள்ளியாக மாதிரி உட்காந்து தானே. இவ வேற சிறுவர் மலை படிச்சு காமெடி பண்ணுறான். என்ன பண்றது? ஏய் சோமு லைன்ல தமிழடா. ஹலோ ஏய் மாறி ஒன்னா மாதிரியே போட்டேன். முதல் அட்டம்ப்டே கலக்கிட்டேடா. இன்னிலேருந்து நீயும் ஒரு ஐடுங்காரன்டா. தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. போகிற போகிற அப்படி ஒரு மட்டை பண்ணிட்டு போனால் அதை போய் பெருசாக பேசினுக்கிறீங்களா? என் கூட ஆர்ப்பருக்கு ஓகேண்ணா ஓகே ஓகே. இந்த ஷூ அந்த நேரம் பாடுறா, அந்த ஆளை என்ன பாராட்டுறானே. அவன் பாராட்ட தூக்கி பள்ளத்துல போடு. எவனோ தானே போட்டான், நீ போட்ட மாதிரி பெருசா பில்டப் பண்ற. எவன் போட்டா எனக்குனாடா, ஆனால் பாராட்டு எனக்கு தானே. அண்ணனுக்கு சந்தோஷத்தில் உச்சா வருது. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. குமார் நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது. கூலாக ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார் லைன் லைன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏன் பிசிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை சார், வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். 10 எரியுதா? ஏன்னா இவ்வளோ கூலாக பதில் சொல்கிறேன் சார். என்ன போங்க ஆகுது? நீங்கள் தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலாக பண்ணணுன்னு. அதான் கூலாக சொன்னேன். நீ சொல்லுப்பா, அந்த 100ல் 1 போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் 1 நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியும் பிடிச்சோட ஒன்றை வச்சு எப்படா சமாளிக்க போகிறேன்? ஹலோ 100. ஹலோ 100 ரூபாய் பார்சல். பசியில் இருக்கேன். யோ போன வையா. ஹலோ 100. 200 300 500. ஹலோ 100. 100லாம் பிஸியாக இருக்கு, 500 ஃப்ரீயாக இருக்கு, வரீங்களா? ஹலோ 100. ஏன்டா என்ன சாவடிக்கு? ஹலோ 100. ஹலோ 100. போன விட கொய்யால. என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் தி டிபார்ட்மென்ட் சார்? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ 100, என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஐயோ, இந்த வரும்போது விசால் பாட்டை போடணும் சார். சனியும் பிடிச்சவனே, சனியும் பிடிச்ச சனி பிடிக்கும் சார். நீங்கள் தான் என் முடி பிடிச்சிருக்கீங்க. என்ன சத்யா, நீர் சுழுக்கு பிடிச்சிச்சா? நான் மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுன்னுக்கிறேன். சார்கிட்ட சொல்லி சுண்ணாம தர வேண்டியது தானே? உங்கள்கிட்ட தானே. டேய் அவன் காலில் மானிட்டர் பண்ணான். ஹலோ 100. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. பசங்க அன்மனை சொல்லிக்கிறோம்டா. டேய் டேய், என்னடா
என்னாச்சு? காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்னடா செய்யற? ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்க லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டால இருந்து பேசுறேன்னு எக்கோ வர்றதுக்கு? டேய், 100ல இருந்து நான் தான்டா பேசுறேன். நீ யாரா? சாரி பா, அலர்ட்டா இருக்கேன் பாத்துப்பா. அப்பா குடுப்பா. என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார் 99 காலும் மொக்கையாக தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பாப்போம் சார், இந்த கால் ஏன் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சத்யா சொல்கிற? நம்மக்கிட்ட இருக்கிற குழுவே அந்த ஃபோன் மட்டும்தான். அவ்வளோ பெரிய பப்பு, க்ரௌடு வேறு நிறைய இருப்பானுங்க, சவுண்டு வேறு கேட்கும். அந்த சவுண்டில் எப்படி அவங்களை கண்டுபிடிப்பேன்? நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு. டேய், கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன், வீட்டுக்கு வேற போனோம். நித்யா, பைக் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மூட்டு வேலை அப்புறம் மூஞ்சிலே குத்து. அதிகமா எனக்கு நீ மகளா பிறந்ததுனால இவ்வளோ கஷ்டப்படுறேன். கவலைப்படாதடா, எப்படியாவது இந்த அப்ப உனக்கு சண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ராதிகா, ராதிகா, ராதிகா இல்ல தாமரை. என்னடா ஆச்சு உனக்கு? அவதான் சின்ன பொண்ணு. அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படக்கூடாது நீ சொல்லக்கூடாது. புரியலையே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? யாரு? என்னப்பா உன் பொண்ணு போய் யாருன்னு கேக்குற? ஏன்பா இங்க படுத்திருக்க? பெட்ல படுக்க வேண்டியதானே? இல்லம்மா, நான் என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். என்னப்பா குடிச்சிட்டு விழுந்துட்டியா? இல்ல, அடிச்சு விழுந்துட்டோம். ரெண்டும் ஒண்ணுதான். இது என்னது கையில? பால் மட்டும் தானே மிச்சம் வச்சிருக்கா, அதான் ராதிகாக்கு பால் கொண்டு போய் குடுக்கலான்னு போறேன். நீ கொடுக்க வேணாம், அவளே கொடுப்பா. புரியல? உள்ள போ, புரியும். நீ நல்லா மூக்கு மட்டும் குடிச்சிட்டு வளரு போ. எப்பதான் இந்த கவர்மெண்ட் கடையை அடுத்த டிசைனா இந்த பால். நான் பால் சாப்பிட மாட்டேன், ஜூஸ் தான் சாப்பிடுவேன். ஏய், உனக்கா ஜூஸ் எல்லாம் போட முடியாது. வேணா இந்த பாலை குடி ராதிகா. ராதிகா இல்ல தாமரை. சும்மா வந்து வேந்து பார்த்து தாமரை தாமரை கோயில். மாட்டி விட்டு மலை மாடு மாதிரி உட்காந்துருக்கு பாரு. உனக்கு என்னமாச்சு? தாமரைக்கு பால் பிடிக்காதாம்ப்பா. நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டா. அம்மா, அப்பா, நம்ம 2 பேரும் செம்மத்தையா வாங்கியிருக்கோம்ல. இந்த வீட்டுல தண்டத்துக்கு தின்ட்டு ஒரு சுத்தம் இல்ல, அது வருது, கோத்து விட்டுலாம். ஏய், வர வர அலங்காரத்துக்கு அளவே இல்லடி. மூஞ்சியெல்லாம் லிப்ஸ்டிக் தடவி வச்சுட்டு பத்தாது மாமா மூஞ்சில தடவி வச்சிருக்கேன். என்ன ஃபேஷன்? உனக்கும் போறதா தீட்டு. வேண்டாம், உன் அப்பனோட நிப்பாட்டிக்க. ஆமா, நான் வரும்போது ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பேசுனீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. ராதிகாவுக்கு பால் தான் பிடிக்கும்னு நான் சொன்னேன். குழந்தைண்டா ஜூஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுது. அதான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். இல்லண்ணே, ரெண்டையும் கொடுங்க, ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போட்டோம். நல்ல ஐடியாவா இருக்கே, நீயே கொடுத்துறியா? சரி, மண்டையும் கொண்டையும் பாரு. ராதிகா, பாலும் ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எது வேணுமோ எடுத்து குடி, இங்க வைக்கிறேன். வேணா ரெண்டையும் குடி, மாமாயும் சொல்ல மாட்டேன். ராதிகா, ராதிகா, யார்டா நீ? மாமா மரியாதை பேசுற நீ. யாருக்கு யார்டா மாமா? மேக்கப் இல்லையா? யாரு மாமாவா? யாருக்கு தெரியும்? டவுட் இருந்தா உள்ள போய் கிளியர் பண்ணு. போதும். அக்கா, சாமியார்னு சொன்ன பார்த்தா கஜினி சூர்யா மாதிரி உடம்பெல்லாம் பச்சை குத்தி வச்சிருக்கோம். இவனால உண்மையா பேய் ஓட்ட முடியுமா? நோ டவுட் மேடம், சாமி நிறைய பேய வெட்டி இருக்காரு. சில பேய்ங்க சாமியே விரட்டி இருக்கு. வெந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. யார் மணி? என்ன விஷயம்? சுவாமி, இவ சண்டின்னு ஒரு வளர்ந்தவரை விரும்பினா. விரும்பட்டுமே. இவங்க 2 பேர் நிச்சயதார்த்தம் தோ எங்க அப்பாவால நின்னு போச்சு. சோ தாமரை உங்க வாழ்க்கையில இப்படி விளையாடி இருக்காளா? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க. பெல் 9999 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஏன் அப்படி? சட்டம் அப்படி. இன்னைக்கு சனிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு. உடனே கிளம்புறோம், வீட்டை பாக்குறோம்,
தாமரையை தூக்குறோம். தூக்கவே சால் திருவா. கையே படாம கதவு திறந்துட்டீங்க. அதான் சாமியோட சக்தி. என்னமோ காத்துல திறந்த மாதிரி இருக்கு. காத்து கருப்பு ஏதா இருந்தாலும் என்கிட்ட அடங்கிதானே ஆகணும். இங்க ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. அது எங்களுக்கே தெரியும். அதை விரட்டதானே உங்களை கூட்டிட்டு வந்தோம். ஆமா இல்ல? அப்ப பூஜையை போட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி டிஃபனை போட்டுருவோமா? ஏன் சாமி காலையில சாப்பிடவே இல்லையா? 4 நாள் சாப்பிடல. கட்டும் விரதத்துல இருக்கிறது தான் அவன் அப்படி சொல்றான். அதனால உங்க உடம்பு பழனி படிக்கட்டுமா? மூடிக்கோ 3 பக்கம் சாத்திக்கோ. என்ன சாமி கதவை மூடிட்டீங்க? நான் அடிக்கிற அடியில பேய் சும்மா அப்படியே 4 பக்கமும் தெரிச்சு ஓடும். அப்படியே ஓடி போயிடுச்சுன்னா நான் தான் விரட்டிக்கிட்டே பின்னாடி போனோம். நொற தள்ளிடும். ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். உடனே இங்க ஒரு சேர போறீங்க, அங்க ஒரு சேர போறீங்க, அங்க ஒரு சேர போறீங்க, அங்க ஒரு சேர எம்டியா போறீங்க. எதுக்கு நடக்க போறது என்ன மீட்டிங்கா? பேயோட சாட்டிங். கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க இத பார்க்கலாம். மற்றபடி குழந்தைகள், இதய பலகீனமானவர்கள், கர்ப்பஸ்திரீகள், வயதானவர்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம். அப்ப நம்ம கிளம்பலாம். எங்க போறீங்க? நீங்க தானே போக சொன்னீங்க. இது உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. அப்படி தெளிவா சொல்லுங்க. பாயிண்ட். ஜிக்கி சிங்கி அடிச்சாலும் 2 வருடாலும் அபிநயம் பிடிக்கிறாரு. முதல்ல அபிநயம் தான் பிடிப்பாரு, அப்புறம் பேய பிடிப்பாரு. செஞ்சு விட்டுருவேன். செந்தாமரை என்ன எரிஞ்ச விறகு கட்ட மாதிரி இருக்காரு? யாருங்க அவரு? என்ன சாமி நீங்க தாமரையை கூப்பிட்டா செந்தாமரையை கூப்பிட்டீங்க. அதான் இந்த ஆளு தான் நிக்கிறான். ஐயோ அண்ணே, சாரிண்ணே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, தெரியாம கூப்பிட்டுட்டேன். லைட்டா கொஞ்சம் ஜெகா வாங்கிக்கிறீங்களா? வேணும்னா ஒரு காட்டு காட்டட்டுமா? நீங்க முதல்ல போய் உங்க உடம்ப டாக்டர்கிட்ட காட்டுங்க. இருக்கிற இருமலுக்கு இன்னொரு வாட்டி செத்துருவார் போல இருக்கு. சீக்கிரம் தாமரை கூப்பிடுங்க. இப்ப பாரு. தாமரை என் வீட்டுல என்னடா பண்றீங்க? யார்டா நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக தேவையில்லாம அந்த பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற? இது குடும்ப பிரச்சனை. எப்ப ஒரு பிரச்சனை வீதிக்கு வந்துருச்சோ அப்பவே அது பொது பிரச்சனை ஆயிருச்சு. தேவையில்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையில தலையிடாத. தலையிட வேண்டாம். உன்னை கட்டி கமண்டலத்துல அடைச்சு கங்கையில கரைச்சு கரையேத்திடுவேன். நக்கலா? உனக்கு 5 நிமிஷம் டைம் தரலான்னு பார்த்தேன், 3 செகண்ட் தான். அதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. நீ மரியாதை எங்க இருந்து ஓடிடு. பேய விரட்டுறேன்னு வந்தான், கடைசியில பேய் இவனை விரட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் கிளம்புறமா, என் பேமெண்ட்டை கொடுமா. பேயடி வாங்குற, எதுக்கு பேமெண்ட்? ஐயோ இது ட்ரீட்மெண்ட்டுக்குமா. அதையும் அங்கேயே வாங்கிக்கோ. எங்க? போயிடுச்சு. இனிமே இந்த வீட்டுல 1 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுப்பா. டேய் இந்தாங்கடா, கேந்திரங்கடா, வாங்கடா போலாம், வாங்கடா. ஐயோ நடந்தே போறேன். ஐயோ எப்படி சார் இந்த பேயோட குடும்பம் நடத்துறீங்க?